டேய், உன்னை நான் பிடிச்சிக்காம விட மாட்டேன்டா. வர்றா, வீட்லேயே வந்து நடக்க போகிறாடா. இனிமே என்னை விட்டு தப்பிக்கவே முடியாதுடா. நீ யாரை நினச்ச? நான் இறங்கி வந்து பார்த்துக்கிறேன். உன்னை நான் இன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷனில் விடாமல் பார்ப்பேன்டா. தோ வந்து போலீஸ்கிட்ட இருந்து பேசிக்கோ. உன்னை இன்னைக்கு ஜெயிலில் போட விட மாட்டானா. இங்கேருந்து களிசோறு இந்த இத்தனோண்டு தண்ணியை தான் நீ குடிச்சிட்டு வாழணும்டா. அதான்டா நான் போடுற ரூலு. இந்த சிங்கம் சார் தலையிடவே மாட்டாங்க. வாடா, உன்னை இன்னைக்கு பிடிச்சிட்டு போகாம விட மாட்டேன்டா. நீ இன்னைக்கு வந்தாதான் நான் வருவேன்டா. களிசோறு சாப்பிடணும் ஆசையா? எதுக்கடா திருடுன? ஒழுங்கு மாதிரியா சொல்லிடு, இல்லைன்னா நடக்க போகிறதே வேற. சார் நான் திருடுறேன் சார், பொய் சொல்லாத. இந்த சிங்கம் சார்கிட்ட இருந்து எவனும் தப்பிக்க முடியாதுடா, எவனும் தப்பிக்க முடியாது. ஐயோ, நம்ம சொன்னதெல்லாம் கடைப்பிடிச்சிட்டாங்களே. உன் நகையை, உன் ஃபோனை எல்லாம் பேக் பண்ணி என் டிக்கியில் வச்சிடு. சார் நான் திருடவே இல்லை. உன் திருட்டு மொழியை பார்த்தாலே தெரியுதா? உன் திருட்டு மொழியை பார்த்தாலே தெரியும். ஒழுங்காக கார் டிக்கியில் வச்சிரு, இல்லைன்னா அவ்வளோதான். நீ இப்படி சொன்னாலே திரும்ப மாட்டேன். அப்பா எவ்வளோ நகை வச்சுருப்பான், ஃபோனு எல்லாம். டேய், ஒரு எடுத்து வைக்க போறியா இல்லைன்னா ஒன்று ஜெயிலில் போடட்டாடா. இப்படிலாம் சொன்னால் கேட்க மாட்டேன். வா ஜெயிலுக்கு போகலாம், ஜெயில் போகலாம். வா. என்ன பண்ண? ஐயோ, பார்த்து போலீஸ்கிட்ட இப்படி மாட்டிக்கிட்டோமே. என்ன பண்ண? போலீஸ் வேறு போலீஸ் ஸ்டேஷனில் போகிறாங்க. நம்ம போலீஸை சுற்றலாமா? சுட்டா வேறு பல கேஸ் ஆகணும். சரியானதே இருப்போம். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு பார்த்துக்கலாம். டேய், என்னடா அங்கேருந்து திருட்டு முடிய பார்த்துட்டு இருக்க? இல்லைப்போ, இல்லைன்னா கண்ணை வச்சு ஷூட் பண்ணிடுவேன். டேய், அவன் என்னடா உன் கால் கீழே திருட்டு போயிருக்கான். என்னடா விட்டு தள்ளிடுவான் பார்த்துக்கோ. சார் நான் சார், நீ தான் இரு. உனக்கு இதுக்காகவே நிறையா வாட்டி ஜெயிலில் போகிறேன் பாரு. உள்ளே போடுறியா இல்லையா? கன் வச்சுருக்கேன் பற்றியா? AK-47 போட்டு மண்டையிலே ஹெட் ஷாட் வச்சுருவேன். ஓ சார், போகிறேன். போய் தானே ஆகணும், போகிறேன். என்ன பண்ண? அவன் பாட்டுக்கு மாதிரி நம்ம மேலே போய் பழி போடுறாங்க. போகிறேன் சார், போகிறேன். நானே ஜெயிலில் போய் உட்காந்துக்கிறேன். ஐயோ, ஜெயிலுக்குள்ளே போய் போட்டு வச்சுட்டாங்களே. இப்படி அண்ணனமா நம்மளை போய் ஜெயிலில் போட்டாங்களே. கை சோறும் திங்கணும் போல. அவனை வெளியே வந்து பார்த்துக்கிறேன். அவன் எவ்வளோ பெரிய ஆளுன்னு போகாமல் இப்படி பண்ணுறானே. இப்படி மீது பெட்டில் அதுக்கப்புறம் தனியாக தான் குடிச்சிட்டு இருக்கணும். சரி இருக்கும். ஆனால் நம்ம நண்பன் வந்ததுக்கப்புறம் யாராலையும் தடுக்க முடியாது. லேண்ட் பண்ணிடு. வரவே மாட்டேங்குது.
அப்புறமா பார்த்துக்கலாம். நம்ம ஃப்ரெண்டு தான் கால் பண்ணுற மாதிரி இருக்கான். ஃபோனில் போய் கால் பண்ணணும். யார் கால் பண்ணுறா? சஞ்சயா? டேய் என்ன ஃப்ரெண்டு? டேய் நான் பார்ட்டி வச்சுருக்கேன், மறக்காமல் வந்துடு. டேய் என்னை ஜெயிலில் போட்டிருக்காங்கடா. என்னது ஜெயிலையா? யாரா போட்டா? இதோ இந்த சிங்கம் இன்ஸ்பெக்டர் தான். நீ என்ன பண்ண? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, ஒரு வீட்டில் வந்து ஒரு கொலை எடுக்கலான்னு போனாடா, அடிச்சுட்டு வர வேலையில் என்ன ஜெயிலில் போட்டாங்க. அது சரிதான். ஏதாச்சும் ஐடியா கொடுறா, உன் ஃப்ரெண்டு தானே. சரி பொழிச்சிக்கோ. இந்த டோர் இருக்குல்ல, என்ன டோர்ரா? இல்லாச்சி இந்த பெட்டு இருக்குல்ல, ஆமாம், இந்த பெட்டு மேலே ஏறி இல்லைன்னா அந்த பெட்டு சைடில் போயிட்டு ஒரே ஜம்ப் போட்டிங்கன்னா வந்துடும், வெளியே போயிடுவேன். அப்படிதானா? நான் பார்க்குறேன். இந்த பெட்டு மேலே ஏறிட்டுமா இப்போ ஒரே ஜம்ப் போட்டால் வந்துடும்னு சொன்னான். என்னடா வரவே இல்லை. இல்லை இந்த சைடில் பண்ணி பார்த்தேன், நான் வரவே இல்லை. போய் சொல்கிறானே. அடா போங்கடா, சொன்னது போயே இல்லைன்னு எனக்கு வருத்தமாக இருக்கு. இது ஏறானா வந்துடலான்னு சொன்னேன். பார்க்கணும் 2 வாட்டி. ஒரு வாட்டை பெரிய இருக்குது. இந்த பெட்டு மேலே ஏற இன்னொரு வாட்டி. சரி 3, 2, 1 கோ. எப்படியோ வந்தாச்சு. இதோட